ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீண்ட நாட்களாக ஒரு வாரமாக நம்முடைய வீடியோக்கள் மெசேஜ் கொஞ்சம் தாமதமானது. ஏனென்றால் பல இடங்களில் ஊழியத்திற்கு போகிறதுனால கொஞ்சம் தாமதம். எனவே இந்த நாளில் விசேஷமாக நல்லது ஒரு பாடம். வாழ்க்கை உங்களுடையது, ஆனால் உரிமையாளர்கள் யார்? வாழ்க்கை நம்முடைய கையில் இருக்கு, ஆனா அந்த வாழ்க்கைக்கு உரிமையாளர்கள் யார்? நல்ல அருமையான ஒரு பாடம் இது. அற்புதமாக வாழ்க்கை என்னுடையது, நீ யார் என்னை கேட்பது என்ற கேள்வி உலகத்துல நிறைய கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எங்க இஷ்டம், எங்க வாழ்க்கை என்று தவறாக பேசுகிற மனிதருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அன்றாட. வாழ்க்கை உங்களுடையது, பட் உரிமையாளர்கள் யார்? அந்த வாழ்க்கையில உரிமை பாராட்டுகிறவர்கள் யார்? ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது. தாய் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஜன்மம் கொடுத்தேன். தகப்பு சொல்லுவாங்க, நான் உன்னை பெற்றெடுத்து வளர்த்தேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா எங்க அம்மா எங்க சொத்து. இப்படி உரிமை பாராட்டுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். பெற்றோர்கள் கொடுத்த வாழ்க்கை என்பார்கள், நாங்க கொடுத்த வாழ்க்கை என்பார்கள். யார் பொருளுக்கு சொந்தக்காரர்? யார் பொருளை உண்டாக்குனது? யார் அதுக்கு உரிமையாளர் என்று நாம் சிந்திக்க வேண்டிய அளவில் நாம் இருக்கிறோம். அப்பா ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு உரிமையாளர் அவர் தான். அநேக வாகனங்களை போட்டிருப்பாங்க, இங்கே வாடகைக்கு விடப்படும் என்று சொல்லி அது பக்கத்துல உரிமையாளர் போன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு கம்பெனி ஆனாலும், ஒரு நிலமானாலும், ஒரு வீடானாலும், ஒரு பொருளானாலும் அதுக்கு உரிமையாளர்களே நாம் பார்க்கிறோம். சில பொருள்களை நாம் வாங்குறோம், ஒரு செல்போன், ஒரு வீடியோ, ஒரு ஃபேனு, ஒரு மோட்ரு, ஒரு சைக்கிள், ஒரு ஸ்கூட்ரு, ஒரு காரு, ஒரு பஸ்ஸு, இவைகளை வாங்கும்போது நாம் பார்க்கும் பொழுது அந்த சைக்கிளை கூட மேட் இன் சைனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் இந்தியா, இப்படி பல உருவாக்கங்களை அவர்களுடைய உரிமையாளர்கள் யார் இது உருவாக்குனது, அவங்களுடைய பேர்கள் அது மேல இருக்கிறத நான் பார்க்கிறோம். பட் அதை வாங்கின பிற்பாடு அது உரிமையாளர்கள் யார்? அதுதான் மிக முக்கியமானது. வாழ்க்கை உங்களுடையது, பட் அதை உரிமை பாராட்டுகிறது உரிமையாளர்கள் யார்? இல்லையா? அற்புதமாக இருக்கும் ஒரு பாடம், ரொம்ப அற்புதமான பாடம். அம்மா உருவாக்கினார்களா? அம்மா ஆசீர்வதித்தார்களா? அப்பா உருவாக்கினாரா? இல்ல அப்பா வாங்கினாரா? யார் நம்ம உருவாக்கினது? யார் நம்மை சிருஷ்டித்தது? யார் நம்மை காப்பாற்றுகிறது? யார் நம்மை உயிரோடு வாழும்படிய வாழ்க்கை தந்தது? நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்பா அம்மா ஆசீர்வாதம் மிக முக்கியமானது என்று சொல்லி ஆட்டை பின்னாடி போட்டிருப்பாங்க. தந்தை தாய் ஆசீர்வாதமே இம்பார்ட்டன்ட். தாயை தகப்பன் ஆசீர்வாதம், தாயே தெய்வம். அப்போ தாய்க்கு தெய்வம் யாரு? இவர்கள் தான் என்றால் இவர்களை உண்டாக்குனவர்கள் யார்? அவர்கள் அப்பா அம்மா, 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 அவர்கள் அப்பா அம்மா. இப்படி ஆதாமு கிட்ட போனா ஆதாமுக்கு அப்பா அம்மா யார்? காட், ஆண்டவர், தேவன், பிதாவாகிய தேவன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்ல, உருவாக்கினவர் அவர்தான், உரிமையாளரும் அவர்தான், பிதாவாகிய தேவன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் தான், தாலி கட்டினா போதும் என்னுடைய மனைவி உரிமையாளர், அதுக்கு முன்னதாக அவங்களுடைய பிள்ளை, தாலி கட்டினா போதும் இவர் தான் என் கணவன் உரிமையாளர், மனைவி உரிமை பாராட்டவங்க. கொஞ்ச காலம் தன்னுடைய மகனை நல்ல வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி வைத்திருப்பார்கள். திடீர்னு நேற்று இல்லாம இன்னைக்கு வந்த மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பையனை அடிச்சாலோ திட்டினாலோ நீங்க யாரு என் கணவனை கேட்பதற்கு? தன் கணவனை அழித்து கொண்டு வேற குடியிருப்பு இருக்கும்படியாக எங்களுக்கு பாகத்தை தாங்க, எங்களுக்கு சொத்தை பிரிச்சு தாங்க. நம்முடைய பிள்ளைக்கு உரிமை பாராட்டுக்கிற அளவுல ஒரு உரிமையாளர் வந்து விட்டுறதை பார்க்க. என் கணவன் நீங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை, என் மனைவி நீங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை, என் பிள்ளைங்க நீங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை. யார் நீங்க? உருவாக்கந்து யார்? உண்டாக்கந்து யார்? உரிமையாளர் யார்? யார் உரிமை பாராட்டுறது இல்லையா? நம்முடைய ஜன்மம் யார் உருவாக்கினது? யார் வாங்கினது? யார் வாழ வைக்கிறது? வாழ்ந்திருக்கும்படி செய்கிறது யார்? நிறைய பேருக்கு புரியவில்லை. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க கடைக்கு போயிட்டு, அது வெளியே அந்த கடைக்காருக்கு தான் சொந்தம். நீங்க வாங்கி காசு கொடுத்து வாங்கின பிற்பாடு அந்த பொருள் உங்களுக்கு சொந்தம். ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு வாகனமா இருக்கட்டும், ஒரு நிலமா இருக்கட்டும், ஒரு சொத்தா இருக்கட்டும், அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு கட்டுற மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், அவளை வாங்கின பிற்பாடு, தாலி கட்டின பிற்பாடு, ரிஜிஸ்டர் பேப்பர்ல அக்ரிமெண்ட் போட்டு காசு கொடுத்த பிற்பாடு அந்த பொருள் உங்களுக்கு சொந்தம், அந்த மனைவி கணவன் உங்களுக்கு சொந்தம். ஆனா வாங்கினது நீங்க, உரிமையாளர் நீங்க. தேவனமாக வாழ்க்கை நம்முடையது, உரிமையாளர்கள் யார்? மனைவி நம்மளை பார்த்து கேட்பாங்க, நான் தான் உனக்கு உரிமையாளர். மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கும் உரிமையாளர்களாக மாறிவிடுகிறத பார்க்கிறோம். என் கணவன் சொத்து எனக்கு தான், என் மனைவியினுடைய சொத்து எனக்கு தான், என் பெற்றவங்க அவங்களோட சொத்து எனக்கு தான், பிள்ளைங்க எனக்குரியவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உலகம் கூட, அரசாங்கம் கூட கொடுக்கிற உரிமையை பாருங்களேன். 18 வயது ஆனால் போதும், என் இஷ்டம், என் உரிமை, மேஜர் ஆயிட்டேன் நான், 18 வயசு வரலையும் சிக்னேச்சர் செல்லும், நான் யாரை திருமணம் செய்து கொள்ளாலும் செல்லும், நான் என்ன பேசினாலும் ரைட், என்னுடைய ரைட்ஸ். அவங்களோட தாட்டே வேற, அவங்களோட ரூல்ஸே வேற, அவங்களோட ரைட்டே வேற. 18 வயது முதல் அதுக்கு பிற்பாடு, மேஜர் ஆயிட்டு பிற்பாடு அவங்க எடுக்கிற தீர்மானங்களே வேற. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆன பிற்பாடு உரிமையாளர்களா மாறிடுறாங்க மனைவிகள். என் கணவன், என் வீடு, என் சொத்து, இல்லையா? அது வெளியே யாருன்னு தெரியுதில்லை. நம்முடைய பசங்களை நம்ம நல்லா வளர்க்கிறோம். நீங்க யாரு என் கணவனை கேட்பதற்கு? இவ்வளோ ரொம்ப சிரிப்பு வருது எனக்கு. பட் அநேக இடங்கள்ல நடக்கிறத நான் பார்க்கிறோம் இல்லையா? நீங்க யாரு? நம்ம 20 வருஷமா பெற்றெடுத்து வளர்த்து 25-30 வருஷமா திருமணத்தை செய்தா மனைவி குறுக்க வந்து கேட்கிறாங்க நம்முடைய பையனை, நீங்க யாரு என் கணவனை கேட்பதற்கு? அதே மாதிரி 25-30 வருஷமா வளர்த்து திருமணம் செய்தா என் மகள்பா அப்படின்னா, உங்க மகளா? நீங்க யாரு எங்க மனைவி அடிப்பதற்கு, கேட்பதற்கு? அதிகாரம் யாரு உனக்கு கொடுத்தது? என் மனைவி மேல உங்களுக்கு அதிகாரம் என்று உரிமை பாராட்டுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். உரிமையாளர்கள் யார், உருவாக்குனது யார் என்பதை குறித்து மனிதர்கள் மறந்து விட்டதனால அநேக வார்த்தைகள் வருகிறது நாம் பார்க்கிறோம்.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம உருவாக்கினது பிதாவாகி தேவன், நமக்கு உரிமையாளர் பிதாவாகி தேவன் என்று ஜனங்கள் மறந்து விட்டார்கள். என் பிள்ளைங்க, என் பெற்றோர்கள், என் கணவன், என் மனைவி, என் பொருள், என் வீடு எனக்கு தான். அநேக இடங்களில் இந்த வீட்டுக்கு உரிமையாளர், இந்த வாகனத்துக்கு உரிமையாளர், இந்த சொத்துக்கு உரிமையாளர், இந்த பொருளுக்கு உரிமையாளர். அது உண்டாக்குனது யார்? வாங்கின வெளியும் தான் நீங்க. உருவாக்குனவர் தான், அதுக்கு தான் உரிமையாளர். அவருக்கு தான் முழு உரிமை. நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு உரிமையாளர். உருவாக்குனவர் யார்? அதுதான் மிகவும் இம்பார்ட்டண்டா இருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். The book of Isaac chapter 44 verse 2. 44 அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரானே, பயப்படாத. நான் உன்னை உண்டாக்கினேன், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினேன், உனக்கு உறுதுணையாக்க நின்றேன். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். நம்ம உருவாக்கினவர் அவர்தான், உண்டாக்கினவர் அவர்தான், நம்ம படித்தவர் அவர்தான், நம்ம அழைத்தவர் அவரவே இருக்கிறார். அதே ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தை கவனித்து பாருங்க. 14 என் ஆண்டவர் மறந்தார், கைவிட்டார் என்று கதறுகிற ஒவ்வொருவரும் பார்த்து ஆண்டவர் சொல்ல 15 வசனம், 59 அதிகாரம் 15 வசனம் ஏசாயா. ஸ்திரியானவள் தான் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன், எப்பொழுதுமே எனக்கு முன்னதாக உன்னை வைத்திருக்கிறேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அருமையான ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. அதே ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் 3, 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாக்கிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார். அற்புதமாக ஆண்டவர் தாயை தகப்பனை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாக அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், நம்மளை தாங்கினவர், தப்பு வைத்தவர், ஏந்தி கொண்டவர், இன்னும் தப்பித்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளை உருவாக்கினவர் அவர்தான் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. நம்ம உண்டாக்கினவர் அவர்தான் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. நம் உண்டாக்கின மட்டுமல்லாமல் நம்ம பேர் சொல்லி கூட அழைக்கிறாராம் பாருங்க. அன்னைக்கு கோரேசை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மும் பேர் சொல்லிதான் அழைக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 4, 5, 3 ஆகிய வசனங்கள் பாருங்களேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களின் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. நம்முடைய பேர் சொல்லி அழைக்கிறவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், தாய் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மை தேர்ந்தெடுத்தவர். பாருங்க அற்புதமாக. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. தமக்கு முன்பாக நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, there are no foundation in the world but we are choosing.
தாயின் கர்ப்பத்துல, யுவர் மதர்ஸ் ஹோம், ஹோம், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார். நோ பவுண்டேஷன், இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஏன் தெரிந்து கொண்டான்? எபேசியர் 2 அதிகாரம் 10 வாசிக்கிறோம் அற்புதமான வார்த்தை. ஏனெனில் நற்கரிகளை செய்வதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடுக்கும்படி அவர் முன்னதாக அவைகள் ஆயத்து பண்ணி இருக்கிறார். நம்மை அழகாக சிருஷ்டித்து இந்த பூமியில வைத்த எதற்காக என்றால், தேவன் அற்புதமாக நற்கரிகளை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பிதாவாகி தேவன் மனிதனை கடைசியாக உருவாக்கி இவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக கட்டளைகளை கொடுத்தான். ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு ஆலோசனை தந்தார். இன்றைக்கு சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிற மக்களை பார்க்கிறோம். உருவாக்கினவர் யார்? பிதாவாகி தேவன். உரிமையாளர் யார்? பிதாவாகி தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தக்காரர். அவருக்கு தான் நாம் சொந்தம். அவர்தான் நமக்கு தகப்பன். எனவே நாம் உருவாக்கினவர். அற்புதமாக வார்த்தை பாருங்க. சங்கீதம் 139 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த சங்கீதம் முழுக்க நீங்கள் வாசித்தீங்களா உங்களுக்கு அற்புதமாக சிந்திக்கவே உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த அளவுல உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் ஆலோசனைகள், உங்க இருதயம், உங்களுடைய பேச்சு, வார்த்தை, அவருடைய ஒண்டர்ஸ், அவருடைய மார்பல் ஒண்டர்ஸ், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நம்ம உருவாக்குனது. மனிதன் உருவாக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் பாருங்க. சங்கீதம் 139 சங்கீதம் வசனம் 12 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனித்து பாருங்க. தயவுசெய்து நெருக்குடு பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. இட் இஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலும் போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. 13 வசனம். நீர் என் உள்ளிந்திரங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்று. நீர் என் உள்ளிந்திரங்களை கை கொண்டு இருக்கிறீர். உள்ளிந்திரங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறவைகளை பாருங்க. எலும்புகள், நரம்புகள், கிட்னி, நுரையீரல், லென்ஸு, வயிற்றில் இருக்கிற குடல்கள், ஆர்ட், ரத்தம், இவைகளெல்லாம் உள்ளிந்திரங்கள் நல்லா இயங்குகிறத பார்க்கிறோம். கிட்னி, குடல்கள், ஆர்ட், லென்ஸு எவ்வளவு அற்புதமாக இவைகளெல்லாம் வேலை செய்கிற பாரு. மேல இருக்கிற ரூபம் வேற, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அவயவங்கள் வேற. அவைகளெல்லாம் இயங்க செய்கிறவர். எங்கெங்க வைக்கணும் அங்கங்க வைத்து அற்புதமாக தேவன் அதை நடத்துகிறத பார்க்கிறோம். இவ்வளவு ஆச்சரியமான காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில். அதனால்தான் சொல்றாரு கீழே 14 வசனத்துல, நான் பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்டபடினால மார்பலஸ், மார்பலஸ், இட்ஸ் வண்டர்ஃபுல், அமேசிங், இவ்வளவு அற்புதமாக வண்டர்ஸ், மார்பல்ஸ், எவ்வளவு அற்புதமாக ஒண்டர்ஸ். உம்மை துதிப்பேன், உமது கிரிகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றா தெரியும். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் கருவை முடி கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உண்டாக்கினவர், தேவன் நம்ம உருவாக்கினவர், தேவன் தான் நமக்கு உரிமையாளர். அவர்தான் நமக்கு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறவர். அவர்தான்
இயங்க செய்கிறவர் அவர்தான், ஈக்கனர் அவர்தான். ஆகவே வாழ்க்கை உங்களுடையது. பட் உரிமையாளர்கள் யார்? உரிமையாளர் யார்? பிதாவாகி தேவன். மறந்துவிடக்கூடாது. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20-21. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20-21. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமார்த்திகளையும் எடுத்து அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கெடுக்க பண்ணி ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். ஆண்டவர் கேட்கிறா, நீ எனக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்க. நம்முடைய முயற்சினாலேயோ நம்முடைய எண்ணங்களினாலேயோ நம்ம ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்க முடியாது. ஆமாங்க, தேவன் தான் உருவாக்கணும். ராகேல் யாக்கோபை பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாவுறேன். யாக்கோபு, சாவு, பிள்ளை கொடுக்கிற என்னால முடியும். பிள்ளையை கொடுப்பதும் எடுப்பதும் கொடுக்காத இருக்கிறதும் அவருடைய இஷ்டம். அவராண்ட போய் கேளு, அவர் தான் அவன் கர்ப்பத்தை அடித்து இருக்கிறார். என்னாண்ட ஏன் புலம்புற? யாக்கோபு சொன்னான். எல்கானாவனாண்ட ஒருவேளை கேட்டிருப்பாங்க, அண்ணால் நீ போ சீலம் அந்த இடத்துல போய் ஆசரிப்பு கூடாரத்துல ஏலி என்ற ஆசிரியன் இருக்கிற அங்க போய் ஜெபம் பண்ணு, ஒருவேளை ஆண்டவரும் கர்ப்பத்தை திறப்பார். அண்ணால் அப்படியே போய் அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், சாமுவேலை கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றெடுக்க முடியாது. ஆண்டவரே சொல்றாரு, நீ எனக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நமக்கு ஏன் பிள்ளைங்கன்னா, அந்த அப்பாவுக்காக வளர்ப்பதற்காக நம்ம நம்பி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தலைமுறையா கொடுக்கிறார். காரணம் என்னென்றால் அவருக்காக வளர்ப்பதற்காக, நமக்காக அல்ல. சொல்லுவாங்க நிறைய பேர், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறாயா, சோ ஹாப்பி. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், ஏன்? கொல்லி போடுறதுக்கு பிறந்திருக்கிறாயா? கொல்லி போறதுக்கு எல்லாம், இன்னைக்கு பொல்லி போறதுக்கே பிறந்திருக்கிறான். ஒரு வீடு வாசல் சொத்து இருந்தா போதும், அப்பா அம்மாவை கொன்று போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மருமகள் வந்தா போதும், அவங்க 2 பேரும் தூக்கிடணும், இல்லைன்னா ஹாஸ்டல்ல தூக்கி போட்டுடணும், இல்லைன்னா எங்கேயாவது காட்டுல கொண்டு போய் விட்டுடணும், எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுல விட்டுடணும். இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆண்டவர் ஆராதிப்பது இல்லை, ஆண்டவருடைய அன்பு இல்லை, பெற்றோர்கள் கீழ்ப்படியதில்லை, மதிப்பதில்லை, மரியாதை இல்லை. யாரோ ஏனோ தானோ வாழ்க்கை அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தானாக பெற்றெடுக்க முடியாது. எனக்கு சினிமா அவங்க நடிகை ஒன்று, அவர்களும் வளர்ப்பு தாயாக பிள்ளைகளை 2 பிள்ளைங்க வேணும்னு நினைச்சாங்க. அவங்க பெற்றெடுக்கல. பட் அவங்க கணவன் இருக்கக்கூடிய அந்த ஜீன், அந்த வித்தை எடுத்து வளர்ப்பு தாயாக வேற கர்ப்பத்தில் செலுத்தி 2 பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. சினிமா நடிகர் மட்டுமல்லாமல் பணக்காரர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் வித்தியாசமாக வாழ்கிறத பார்க்கும். ஆனா தேவன் உருவாக்குனதை நமக்குள்ள வைத்தது மூலமா தான் தேவன் குழந்தை கொடுக்க முடியுமே தவிர, வளர்க்க முடியுமே தவிர வேற வழி, எந்த வழியும் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வாடகை தாய் இருக்கலாம். ஆனா அந்த வாடகை தாயிலும் உருவாக்குறது ஆண்டவரா இருக்கிறார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. தேவன் நம்மை வாங்கினார். என்ன கொடுத்து வாங்கினார்? எதை கொடுத்து வாங்கினார்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கிட்டா அதுக்கு உரிமையாளர் நீங்களா மாறிடுறீங்க. நாம் எல்லாரும் உரிமை, நம்மளை உருவாக்குனது அவர் தான், நமக்கு உரிமையாளர் அவர் தான். ஆதாம் கையில் கொடுத்தார், ஆதாம் சாத்தான் கையில் கொடுத்துட்டார். அது அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கினார். அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். உலக சம்பவங்களில, உலக பாவத்துல, உலகத்தின்
இச்சைகளிலே அடிமைப்பட்டிருந்தோம், விற்கப்பட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜோடு பாதரட்சிக்காக, செப்பலுக்காக விற்கப்பட்டார்கள் என்று ஓசியா புஸ்தகத்தில் வாசிக்கும். எனவே ஆதியாகமம் 39 அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கும். போத்திபாருடைய வீட்டுல வாங்கப்பட்டவனாகிய பக்தன் யோசேப்பை பார்க்கும். மீதியாருடைய கையில 20 வெள்ளி காசுக்கு தன்னுடைய சகோதரர்களை விற்று போட்டார்கள். அந்த மேதியார்கள் அந்த எகிப்து தேசத்துல மனிதர்களை விற்கிற அந்த இடத்துல இந்த போத்திபார் வாங்கி கொண்டு வந்தார். இந்த யோசேப்பு எவ்வளவுக்கு வாங்கினா தெரியாது. அடிமைகளாக இருந்த நம்மை ஆண்டவர் வாங்கினார் விலை கொடுத்து. அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தேவன் நம்மை வாங்கினார், தன்னுடைய ரத்தத்தினால வாங்கினார், தன்னுடைய வார்த்தையினால வாங்கினார், தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தினார் சிலுவையில. புது உடன்படிக்கை ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை நமக்கு அற்புதமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6 அதிகாரம் கடைசியாக சில வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 கவனித்து பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறத பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நமக்கு எந்த ரைட்டும் இல்லை நம்ம சரீரத்து மேல. நிறைய பேர் சீமான ஊத்திப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க போயிட்டு, போலீஸ்காரில் வந்து தடுத்து நிறுத்தி சாகக்கூடாது என்று அவர்களை கைது செய்வார்கள். ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்களுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்புவாங்க. நோ ரைட்ஸ், யுவர் பாடி, யுவர் லைஃப். அந்த ரைட் எல்லாம் ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆகவே நீங்க உங்களுடையவர்கள் அல்லவே என்று நீங்கள் அறிவீர்களா? உங்கள் சரீரத்தை ஆண்டவர் வாங்கினார், உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் வாங்கினார். 20ஆம் வசனம் கண்டினியூஸ். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகளாயிராதிருங்கள். நீங்கள் தேவனுக்காக வாங்கப்பட்டீர்கள். தேவன் உங்களை வாங்கினார். நீங்கள் தேவனுக்கு சொந்தம், உரிமையாளர் அவர்தான். உன்னை வாங்கினார். ஆண்டவருக்கு தான் நீங்க சொந்தம், அவருடைய இஷ்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28 பாருங்களேன். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பா, என்ன அருமையான ஒரு வார்த்தை. ரத்தத்தை கொடுக்கவே வந்தார். அவருடையதுதான், எல்லாமே அவருடையதுதான். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். 50ஆம் சங்கீதம் 11:12 பூமியும் அது நிறையவும் கர்த்தருடையது, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது, எல்லாமே எனக்குரியது, எனக்கு தான் சொந்தம். ஆனா நான் பசியா இருந்தா உனக்கு சொல்ல மாட்டேன், நான் சாப்பிடுவேன். ஆண்டவர் ஆத்மா தாகத்தில் இருக்கிறார். எனவே அவர் ரத்தம் கொடுத்து நம்மளை வாங்கினார், தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை வாங்கினார். நம்ம உருவாக்குனவர் அவர், உரிமையாளர் அவர். யாருமே நமக்கு உரிமையாளர்கள் அல்ல. நீங்க ஒரு பொருளை வாங்கினால் அதுக்கு உரிமையாளர்களா நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு உரிமையாளர் யார் என்றால் பிதாவாகி தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கினார். ஆகவே வாழ்க்கை உங்களுடையது, ஆனால் உரிமையாளர் யார் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் நம்ம சொந்தக்காரங்கள. அவர் தான் நம்மளை வாங்கினார் விலை கொடுத்து. அந்த தேவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God